உரிமையை விட உறவு முக்கியம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதே நேரத்துல அறிவை பயன்படுத்த வேண்டுமா, அன்பை பயன்படுத்த வேண்டுமா என்று கேட்டால், சில இடங்களிலே அறிவை விட அன்பை பயன்படுத்துவது நல்லது. ஏனென்றால் நாம் உறவுகளை காத்துக் கொள்வதற்காக அதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்தோம். இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல நம்ம அறிந்தோ அறியாமலோ உலகத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேட முயற்சிக்கிறோம். அதுல உண்மையாவே நமக்கு சந்தோஷம், சமாதானம், மன அமைதி, நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டா நிறைய நேரங்கள அது இல்லைங்கிறதா உண்மை. இப்ப நிறைய அனுபவமிக்க வயதானவர்களை கேட்கும் போது, நீங்க இவ்வளவுலாம் சம்பாதித்தீங்களே, இவ்வளவு பெயர் புகழோட இருந்தீங்களே, நீங்க இப்ப வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியல, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல, இவ்வளவு பேர் புகழ் இருந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு பல வருத்தங்கள் இருக்கிறது என்று அநேகர் உலகத்தில் உள்ளவர்களும் சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய விசுவாசிகளிலும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுக்காக ஓடுகிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, நம்ம எல்லாரையும் தேவன் ஒரு சபையாக வைத்திருக்கிறார். அந்த பர்பஸ் நம்ம படிச்சுட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அதை நிறைவேற்றுகிறோமான்னு என்று கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம அனுதின வாழ்விற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒண்ணு இல்ல, ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, பேப்பர் எடுத்துட்டு எழுதுங்க, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, நைட் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க. ஓகேவா? சோ ஒரு 10 மணி நேரம் ஓய்வுன்னு வச்சுக்கங்களேன். நைட்ல 10 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறீங்க. மீதம் உள்ள அந்த 24ல 10 மணி நேரம் போயிடுச்சு. மிச்சம் 14 மணி நேரம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு மேல 14 மணி நேரம் உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். இந்த 14 மணி நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஜஸ்ட் ஒரு கணக்கு எடுத்து பாருங்க. காலையில எழுந்திருக்கிறோம், நம்முடைய காலை கடன்களை முடிக்கிறோம். முடிச்ச உடனே சில பேரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை படிப்பதிலே, ஆராய்ச்சி செய்வதிலே நேரத்தை செலவிடுகிறார்கள். அது யாருன்னு சொன்னா ரிட்டையர்ட் ஆனவங்க தான். அடுத்தது ஸ்கூல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, நான் சொல்றது நியாயமான விஷயங்கள். ஓகேவா? இப்ப ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப நான் காலையில ஒரு 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 உதாரணத்துக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொன்னா, மிஞ்சி போனா 7:30 வரைக்கும் என் வேலையை பார்க்கலாம். அதாவது என்னுடைய காலை கடமைகளை முடிச்சுட்டு நான் உட்கார்ந்து வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, இதெல்லாம் 7 மணி 7:30க்குள்ள பண்ணணும். அதுக்கப்புறம் பசங்களை சீக்கிரம் கிளம்ப சொல்றது, அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்களான்னு அதை பாக்குறது, அவங்க புக்ஸை ரெடி பண்ணணும். அப்புறம் ஒய்ஃப் அவங்க கிச்சன்ல போய் சமையல் காலைல 6 மணிக்கு தொடங்கினாதான் ஒரு 8 மணிக்காவது சாப்பாடு கொடுத்து மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறோம். 9, 9:30 ஆயிடுது. இப்ப வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா 9 மணிக்கு அப்புறம் அவங்கள விட்டுட்டு ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. திருப்பி எல்லாரும் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரதில்லை. கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாரும் வேலை பார்க்கறது இல்லை. சோ பிரைவேட் செக்டார்னு சொல்லும் பொழுது 7 மணி 8 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இருக்கிறத திருப்பி சமைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, சில குடும்பங்கள்ல நைட்ல ஃபேமிலி பிரேயர் பண்ணுவாங்க. சில குடும்பங்கள்ல காலையில எப்படியாவது பண்ணுவாங்க. இப்படிதான் என்ன ஆயிடுதுன்னா முடிச்சுட்டு படுத்துறாங்க. இப்படிதான் ஏறத்தாழ 6 நாள் ஓடி இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிற ஃபேமிலியில சாட்டர்டே கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. மற்றபடி அதிகபட்சமான குடும்பங்கள் 6 நாளும் இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, அதுலயும் நான் சொல்றேன், சென்னையிலே வாழக்கூடியவர்களுடைய நிலைமை என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்ப 6 நாள் வேலைக்கு போய் ஒரு நாள் லீவ் இருக்கிறவங்களுக்கு அன்னைக்குதான் துணி துவைக்க முடியும். பிராக்டிகலா நான் பேசுறேன். ஓகேவா? அன்னைக்குதான் துணி துவைக்க முடியும். அன்னைக்குதான் அவங்க அயன் பண்றதெல்லாம் எடுத்து வைக்க முடியும். அன்னைக்குதான் அவங்க வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா சண்டே ஈவினிங்ல தான் பண்ண முடியும். ஒரு நான் வெஜிடேரியன் எடுத்து சமைக்கணும், எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னா அது சண்டே தான் நடக்கும். அப்படி பார்த்தா விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நமக்கும் இன்றைக்கு உலகத்தினுடைய வேலைகளிலும் உலகத்தினுடைய விஷயங்களில் தான் ஓடுகிற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்படி எல்லாம் நம்ம ஓடி உழைத்து எல்லாம் செஞ்சுட்டு
கடைசியில உட்கார்ந்து பார்க்கும் எத்தனை பேருக்கு மனதுல ஆழ்ந்த மனதுல நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிக்கவில்லை, என்னுடைய நேரங்கள் வீணடிக்கப்படவில்லை என்று சொல்லி நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படின்னா நீங்க ஒருவேளை பிரதர் ஸ்பர்ஜன் பிரதர், நீங்க என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்களா, இல்ல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு படிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, இல்ல சமைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம வேதத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறது என்னன்னா, நம்ம உலகத்தில் இருந்தாலும் நாம் யார் கிடையாது, உலகத்தார் அல்ல. உலகத்தார் எதுக்காக இன்றைக்கு ஓடுகிறார்களோ அதே போல நம்ம ஓடக்கூடாது. பாருங்க, நம்ம கடினமா உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும், இதெல்லாம் ஓகே தான். ஆனா இது வாழ்க்கையினுடைய லட்சியமாக, குறிக்கோளாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. நிறைய நேரங்கள்ல சொந்த வீடு ஒண்ணு இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல ஒரு நல்ல நல்ல கார், நல்ல ஒரு பைக், இதெல்லாம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. இதெல்லாம் வாங்கின பிறகு, ஆமா இதை வாங்கி என்ன பண்ணிட்டோம், ஏண்டா வாங்கணும்னு இருக்குன்னு சொல்லி வயசான காலத்துல சொல்லக்கூடிய எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார். ஏன்னா உண்மை. இதை போன்ற வாழ்க்கையை அனுபவித்த ஒரு மனிதனுடைய ஜீவிதத்திலிருந்து தான் இன்னைக்கு படிக்க போறோம். உங்களுக்கு தெரியும், நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா சாலமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனை குறித்து நம்ம படிக்கிறோம். பதவிக்கு அவருக்கு பஞ்சமே இல்லை, பவருக்கு பஞ்சமே இல்லை, பணத்துக்கு பஞ்சமே இல்லை, எல்லாமே அவருக்கு அனுபவம். அந்த மனிதன் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஏன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம்னா நம்ம வயசான காலத்துல போய் சொல்ல வேண்டியது இல்லை, இப்பவே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஞானம் அடைந்து கொள்ளலாம். சோ நம்ம இன்னைக்கு படிக்க போறது சாலமோனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை எதற்காக செலவிட்டார், இது எதுக்கு, என்ன ஏதாவது பயனா இருந்ததா இல்லையான்னு கேட்டா அவர் சொல்றாரு பிரசங்கியினுடைய புஸ்தகத்துல, மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் மாயைங்கிறார். நீங்க இந்த பிரசங்கியினுடைய புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா, இப்ப நீதிமொழிகள் அவர் ஞானத்துல வாழ்ந்திருக்கிற காலத்துல எழுதின ஒரு புஸ்தகம் தான் நீதிமொழிகள். ஆனா பிரசங்கி வாழ்க்கையினுடைய முடிவுல அவர் தன்னுடைய அனுபவத்தின் வழியாக எழுதின ஒரு புஸ்தகம் தான் பிரசங்கியினுடைய புஸ்தகம். இப்ப இந்த பிரசங்கியினுடைய புஸ்தகத்துல இருந்து படிக்க போறோம். இப்ப முதலாவது, இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில கற்றலுக்கு முன்னுரிமை கொடுத்தார். அதாவது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில அதிகமாக பிரயாசப்பட்டார். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் வேதம் படிக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, உலக படிப்புக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி கொடுக்கிறோம். பாருங்க, நம்ம உலகத்துல படிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலைங்க. உலகத்துல படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அது செகண்டரி தான். அப்ப பிரைமரி, அதாவது முன்னுரிமை எதுக்கு தெரியுமா கொடுக்கணும், தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். இன்னைக்கு வருத்தமானது என்ன தெரியுமா, உலக படிப்பு வரலன்னா பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இவனுக்கு உலக படிப்பு வரல பிரதர், அதனால இவன் போய் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு ஊழியத்துக்கு போட்டும் பிரதர்னு சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதெல்லாம் மிக தவறானது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வேதம் என்ன சொல்கிறதுங்கிறதா நம்ம கற்றுக்கொள்ளணுமே ஒழிய, உலக அறிவு உலக ஞானம் பெரிய அளவுல நமக்கு தேவையில்லை. ஓரளவு தெரிந்திருந்தால் போதும். நான் சொல்றேன், நடைமுறையில சொல்றேன், எல்லா விஷயத்தையும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயம் நீங்க அறியணும்னு நினைச்சிட்டீங்கன்னா தூக்கத்தை இழந்துருவோம், நம்ம நிம்மதியை இழந்துருவோம். இப்ப சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில கற்றலுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். நிறைய கத்துக்கணும், புது டெக்னாலஜி வருதா கத்துக்குவோம், இது வருதா அது கத்துக்குவோம், இது எப்படி இருக்கு அது எப்படி இயங்குகிறது, எல்லாத்தையுமே அவர் கற்றுக்கொண்டார். நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா, பிரசங்கியுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இதோ நான் பெரியவனா இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன், என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றேன். இந்த 2 வசனத்துல சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, சாலமோன் என்னுடைய வாழ்க்கையிலே அறிவையும் ஞானத்தையும் பெருக்குவதற்காக அநேக நேரங்களை செலவிட்டேன். நீங்க நீதிமொழிகளை படிச்சு பாத்தீங்கன்னா, சாலமோன் உண்மையாவே ஞானத்திற்காகவும் அறிவிற்காகவும் நேரத்தை செலவிட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
அதனாலதான் நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம் 31 அதிகாரம் இருக்கு, டெய்லி ஒரு அதிகாரம் படி உனக்கு ஞானம் வரும், அறிவு வரும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஏன்னா இவரு ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாக்குறாரு. ஒரு பெற்றோர் பிள்ளையை வளர்ப்பதை பார்த்து கவனிச்சு பார்க்கிறாரு, ஒரு குடும்ப வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறாரு, ஒரு பறவை எப்படி பறக்கிறது, அது எப்படி வாழ்கிறது என்பதை கவனித்து பார்க்கிறாரு, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி வாழ்கிறது, எதால் வாழ்கிறது, எல்லாத்தையுமே ஒவ்வொன்னையும் ஆராய்ந்து பார்க்கிறார். நீங்க நீதிமொழிகள் ஒவ்வொன்றையும் படிச்சு பாத்தீங்கன்னா, எப்பா இந்த மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கு, எவ்வளவு ஞானம் இருந்திருக்குங்கிறத நம்ம ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் அதிகமாக நேரத்தை அறிவை பெருக்குவதற்காக, ஞானத்தை பெருக்குவதற்காக செலவிட்டிருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாட்டுல புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய ஞானத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தைக்காக 2 தாய்மார் உரிமை கோருகிறார். அப்போ அந்த பிரச்சனை சாலமோன்ட்ட வருது. சாலமோன் எவ்வளவு ஞானமா பதில் சொன்னாரு, எப்பா அந்த பிள்ளைய 2ஆ வெட்டி 2 தாய்க்கும் பாதி பாதியை கொடுத்துருன்னு சொல்றாரு. அப்ப அந்த உண்மையான தாய் கதறுகிறாள், என் குழந்தை எங்க இருந்தாலும் உயிரோட இருக்கட்டுங்க, அதெல்லாம் வெட்ட வேண்டாம், அது உயிரோட இருக்கிறத நான் பார்த்தாலே போதும்னு சொன்னப்போ சாலமோன் சொல்றாரு, அவதான் உண்மையான தாய், அவள்கிட்ட குழந்தையை கொடுங்கன்னு. பாருங்க, இது சாலமோன் இந்த விஷயம் நடந்த உண்மையான விஷயம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எவ்வளவு ஒரு அறிவு கூர்மையோடு ஞானத்தோடு செயல்பட்டு இருக்கிறாரு பாருங்க. நீங்க நீதிமொழியில ஃபுல்லாவே படிச்சு பாருங்க, எவ்வளவு அறிவும் ஞானமும் சாலமோனுக்கு இருந்திருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம படிக்கும் போது, உலக படிப்பு படிக்கும் போது நமக்கு அறிவு பெறுகிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞானம் பெறுகிறது அனுபவத்துல. இதெல்லாம் வேணும் தான். ஆனா வாழ்க்கை முழுவதும் அதுல செலவிடக்கூடாது. எனக்கு தெரிந்த சில விசுவாசிகள் தங்களுடைய பிள்ளைகளை 30 வயசு 35 வயசு வரைக்குமே அவங்க படிப்பதற்காகவே செலவு பண்ணாங்க. அவங்கள்ட்ட போய் பேசணும்னா அவங்க சொல்லுவாங்க, என்னோட பையனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அதுக்காக அவன் படிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும், அவனுக்கு அறிவும் ஞானமும் பெருகணும்னு சொன்னாங்க. ஆனா 35 வயதுல 33 வயதுல இப்படி இறந்து போன அந்த பிள்ளைகளை நான் பார்த்து ரொம்ப வருத்தப்படுகிறேன். அவங்க மரணத்துக்கு நான் போயிருந்தப்போ நான் யோசித்தது, 33 வருஷம் நீங்க அறிவை தேடினீர்கள், ஞானத்தை தேடினீர்கள், சொன்ன விஷயம் எல்லாம் எதிர்காலம் எதிர்காலம் என்று சொன்னீர்கள், ஆனால் எதிர்காலத்தையே எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டதே. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிள்ளைகள் படிக்க வேண்டுங்க, ஆனா அது வாழ்க்கையினுடைய குறிக்கோளா நம்ம வச்சிடக்கூடாது. அவங்க எத்தனை டிகிரி வாங்கி பரலோகத்துல ஏதாவது யூஸ் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இந்த பூமிக்காக நம்ம படிக்கணுங்க, அதுக்காக நம்ம படிக்காம இருக்கணும் நான் சொல்ல வரல. நம்ம படிக்கணும், கஷ்டப்படணும், ஆனா அது நம்மளுடைய ப்ரையாரிட்டியா இருக்கக்கூடாது. ஈவன் ஆண்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, நியூஸ். இன்னைக்கு பைபிள்ல படிக்கிறத விட நியூஸ் சேனல் பாக்குறது நமக்கு ஆண்கள். நானும் அந்த அந்த ஒரு வகையில சேர்ந்தவன் தான். என்ன பண்ணுவேன்னா, பாலிமர் நியூஸ் பார்ப்பேன், 1 மணி நேரம் பார்த்துட்டு அடுத்தது நியூஸ் 18ல என்ன சொல்றான், அது ஒரு 1 மணி நேரம், அதுக்கப்புறம் சன் நியூஸ்ல என்ன சொல்றான் 1 மணி நேரம். இப்படி செய்திகளை, அதாவது அறிவை பெருக்குவதற்காக, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து நாட்டுல என்ன நடக்குன்னு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, செலவிட வேண்டியதில்லை. சரி, இப்ப இந்த சாலமோன் பெரிய ஞானம் படைத்தவராக இருந்தார், அறிவு படைத்தவராக இருந்தார். இப்ப அவர் வாழ்க்கை கடைசியில இதை சொல்றாரு. இப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறோம், பேட்டி எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஏங்க நீங்க உலகத்தை பத்தி எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களே, உங்களுக்கு எல்லாமே தெரியுதே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப அதை பத்தி பெருமையா இருக்கா உங்களுக்குன்னு கேட்டா, அவர் 17ஆம் வசனத்துல கடைசியில சொல்றாரு பாருங்க, இதுவும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று கண்டேன், ஏண்டா இவ்வளவு படிச்சேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். மனதுக்கு சந்தோஷம் வந்ததா? கற்றல் இல்ல. அது என்ன சொல்றாரு, மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. கன்க்ளூஷன் 18ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு ஞானி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்றதை நம்ம கேட்டு நம்ம அதன்படி நடந்தோம்னா நம்மளும் ஞானி ஆகிக்கலாம். இப்ப இவர் சொல்றாரு, எப்பா யாராவது அறிவுலையும் ஞானத்திலையும் வாழ்க்கையை செலவு பண்ணணும்னு நினைக்கிறியா, தெரிஞ்சுக்கப்பா, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் வாழ்க்கைய. அவர் சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனத்துடைய கடைசியில, இது மனதுக்கு என்னவாதான் இருந்தது, சஞ்சலம். எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும், அதனால என்ன கஷ்டம் தான் மனசுல. 18ஆம் வயசுல கிளியரா சொல்றாரு, 18ஆம் வசனத்துல, அதிக ஞானத்திலே என்ன உண்டு, சலிப்பு. ஞானத்துல சலிப்பு கிடையாது, அதிக ஞானம். நம்ம ஞானம் தேவை, அறிவு தேவை,
ஆனா அதிக படிப்பு, அதிக அறிவு, அதிக ஞானம் நம்மை சலிப்படைய செய்துவிடும். சொல்லிட்டு லாஸ்டா சொல்றாரு பாருங்க, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல இப்ப சமீபத்துல சில காலங்களுக்கு முன்பதாக ஒரு டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சா நேரடியா ஏன்ட்ட வந்தா நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், அதுக்கு உங்களுக்கு 200 ரூபா தான் நான் மருத்துவ செலவு கொடுப்பேன், மருத்துவ சார்ஜ் பண்ணுவேன். ஆனா நீங்க உட்கார்ந்து கூகுள்ல எல்லாம் படிச்சுட்டு இது என்ன நோய், இது எதனால வந்தது இப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பாடம் எடுக்க வந்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு, இன்றைக்கு நம்ம சரீரத்துல ஒரு பலவீனம் ஏற்பட்டா நமக்கு ஞானம் பெருகி இருக்குது இல்லையா, அதனால போய் கூகுள்ல நம்மளே தேடுறோம். தேடுறதுனால நமக்கு என்ன ஆகுது தெரியுமா, நமக்கு அறிவு பெருகும் போது நோவு பெறுகிறது. பயத்திலே நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அது அந்த பிரச்சனையா இருக்காது. ஆனா இவங்க ஞானத்தையும் அறிவையும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் அது பிரச்சனையாய் போய் முடிகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரருக்கு வந்து கேன்சர் வந்தது. ஆனா அந்த கேன்சரை பத்தி அவர் ரொம்பமா ஒரு ஸ்டடி எடுத்துட்டாரு, ஸ்டடி போய் படிச்சுட்டாரு. படிச்சோடனே ஆளே முடங்கிட்டாரு. அப்ப டாக்டர் கூப்பிட்டு சொன்ன ஒரு அட்வைஸ், நீங்க உங்களோட டிசீஸை பத்தி ஏதாவது ஆர்டிக்கல் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நோயினாலே நீங்க பாதிக்கப்படுறதை விட நீங்க அதை பற்றியதான அறிவு உங்களை பாதிப்புக்குள்ளாக கொண்டு போனதுன்னு சொன்னார். அது உண்மைதான். அப்போ நம்ம முதலாவது இங்க படிக்கிறது என்னன்னா, சாலமோன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு, எப்ப அறிவும் ஞானமும் ஒரு லிமிட் இருந்தா போதும், அதுக்கு மேல நீ அதிகமா உன் வாழ்க்கை முழுவதுமே செலவிட்டினா நான் சொல்றேன் அது மனதுக்கு சஞ்சலம். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, 10th 11th 12th இதுல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் சொல்ற ஆலோசனை, வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம், ஆனால் அதிக படிப்பு இலைப்படைய செய்துவிடும். அதனால அதை என்ன செய்யாதீங்க, வாழ்க்கையில பின்னாடி என்ன இதுதாங்க காப்பாத்தும் நினைக்காதீங்க. காப்பாத்துறது கர்த்தர் தாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல நான் உதாரணம் சொல்றேன், நான் நடந்த ஒரு உண்மைதான் சொல்றேன் இல்லையா. எதிர்காலம் சொல்லி 35 ஆண்டு காலம் 35 வருஷமும் படிச்சுக்கிட்டு இருந்தவரு கடைசியில 36 37 வயசுல இறந்து போயிட்டார். சோ அதனால படிக்காதீங்கிற அர்த்தத்துல சொல்ல வரல, படிங்க. ஆனா அதிக படிப்பு, அதிக ஞானம், அதிக அறிவு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திவிடும், சந்தோஷத்துக்குள்ளே நடத்தும் சொன்னா அது மாயை, அது உண்மை அல்ல என்பதை சாலமோனுடைய வார்த்தைகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். ஓகே, அதனால அறிவையும் ஞானத்தையும் தேடி ஓடாதி. ரெண்டாவது, இந்த சாலமோன் சொல்றாரு, சாலமோன் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். சில சமயங்கள்ல நம்மளும் அதான் நினைக்கிறோம், ஒரு நல்ல பெரிய வீடு இருக்கணும் பிரதர், காற்றோட்டமா, அது சொந்தமா இருக்கணும், அப்படி இருந்தா ஒரு மனசுல ஒரு அமைதியா இருக்கும் பிரதர். எனக்கு ஒரு நல்ல கார் வேணும் பிரதர், நல்ல கார் இருந்தா நான் என்ன செய்வேன், சந்தோஷமா இருப்பேன் பிரதர். என்னுடைய ஆசையே ஒரு நல்ல ஒரு பைக் வாங்கணும் பிரதர். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் அமைதியையும் மன மகிழ்ச்சியும் தருன்னு கேட்டா இல்லைன்னு தான் சாலமோன் சொல்லுது. இந்த உலகத்துல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்னு சொன்னா அது சாலமோன் மட்டும்தாங்க. எப்படி தெரியும், நீங்க உங்க பைபிள்ல திருப்பி பாத்துக்கங்க, பிரசங்கியனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிங்க, அதுல 4 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிரசங்கியனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ல் இருந்து நான் வாசிக்கிறேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். இன்னைக்கு உள்ள ஒரு நிலைமை சொன்னா அவர் சொல்றாரு, நான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றேன் இல்லையா. இப்ப எல்என்டி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் பண்றாங்களே, அது போல சாலமோன் அவருடைய காலத்துல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறார். அதான் பெரிய வேலைகளை செய்தேன். அவர் சொல்றாரு, எனக்காக வீடு கட்டினேன்னு சொல்றேன். என்ன சொல்றாரு, வீடுகளை கட்டினேன். அடுத்தது அவர் சொல்றாரு, திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய அரண்மனை அவருக்காக அவர் கட்டி இருக்கிறார். அடுத்தது ஒரு பெரிய வயல்வெளி, தனக்குன்னு ஒரு ஃபார்மே வச்சிருக்கிறார், திராட்சை தோட்டங்களை வச்சிருக்கிறார். அவரு சொல்றாரு பாருங்க, எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கினேன் இல்லையா. இன்னைக்கு நீங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரீனரி, பார்க்கு இதெல்லாமே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ராஜா தன்னுடைய வீடு பெருசா இருக்குது, திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறாரு இல்லையா. திராட்சை பழத்தை நம்ம கண்ணுல நேரில் பார்த்தா அது ஒரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
பாருங்க, அவர் திராட்சை தோட்டமே வச்சிருக்கிறாரு, சிங்கார வனங்களை வச்சிருக்கிறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். நம்ம வீட்டுல ஒரு முருங்கை மரம் வைக்கிறதும் பப்பாளி மரம் வைக்கிறதுமே பெரிய பாடா இருக்கு. ஆனா இவர் சொல்றாரு, எந்தெந்த வகை பழங்கள் கனிகள் கிடைக்குமோ அதெல்லாம் என் வீட்டுல வச்சிருக்கிறேன். இப்ப சாலமோனுடைய வீட்டுக்கு ஒரு டூர் போகணும்னு கற்பனை பண்ணி பாருங்க. சாலமோன் கூட்டு போய் காப்பாரு, இது பாரு ஆப்பிள், இது பாரு ஆரஞ்சு, இது பாரு இதுன்னு சொல்லி ஒவ்வொரு பழங்களையும், ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற பழங்களையும் கூட அவர் என்ன செஞ்சிருப்பாரு, காட்டியிருப்பாரு. அதான் அவர் சொல்றாரு, சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். அடுத்து அவர் சொல்றாரு, மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரியவர் நம்ம சொல்றோம், பெரிய பணக்காரங்க தான் நம்ம நினைக்கிறோம். அவர் பாருங்க, அந்த நாட்கள்ல குளங்களை ஒரு ஓனர் ஒருத்தர் வச்சு வெட்டி இருக்கிறாருன்னா அவர் பெரிய தான். அவர் சொல்றாரு, நான் குளங்களை வெட்டி இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, லேபரர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் எல்லாரையும் நான் சம்பாதித்தேன். அடுத்து அவர் சொல்றாரு, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரளான ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. அன்னைக்கு ஆஸ்திகள்னு சொன்னா ஆடு மாடு எவ்வளவு வச்சிருக்கிறானோ அதன் அடிப்படையில. அப்ப பாருங்க, எல்லாமே இருக்கு. ஆடம்பரமான வீடு இருக்கு, திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, பல வகை கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது, அதற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய குளங்கள் இருக்கிறது, அதை பார்த்துக் கொள்வதற்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரிகள் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட ஆடு மாடுகள் இருக்கிறது. அடுத்தது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கணும் திரண்ட ஆஸ்தி எனக்கு இருந்ததுன்றாரு. அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பை யாருமே என்ன செய்ய முடியாது, கணக்கு போட முடியாது, அவ்வளவு வச்சிருக்கிறார். அடுத்தது 8ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். அதாவது சாலமோன் வீட்டுல இல்லாததுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. என்னென்ன டாப் லெவல்ல இருக்கும், இன்னைக்கு உள்ள மொழியில சொல்லணும்னா என்னென்ன டாப் கேட்ஜெட்ஸ் இருக்குது, என்னென்ன பொருட்கள்ல உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது, அது எல்லாமே என் வீட்டுல நிக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் காரா, அதுல பல வகை போட்டிருக்கானா, அது என் வீட்டுல நிக்குது. பென்ஸ் காரா, அதுல பல வகை இருக்கா, எல்லாமே என்கிட்ட இருக்கு. பிஎம்டபிள்யூவா, அதுல வெரைட்டி இருக்கா, அது என்கிட்ட வீட்டுல இருக்கு, எல்லாமே வச்சிருக்கிறேன். சோ சாலமோன் அந்த நாட்களுடைய பின்னணியில என்ன சொல்றாருன்னா, எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் தான் ஆஸ்தி பெறுகிறவன், என்கிட்ட எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பொருள் பொண்ணும் வெள்ளியும் இருக்கு. அடுத்து சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களை சம்பாதித்தேன். நம்ம வீட்டுல ஒரு இந்த அதாவது மியூசிக் சிஸ்டம் வைப்போம் இல்லையா, மிஞ்சி போனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்போம், கீபோர்டு வச்சிருப்போம், இல்ல கிட்டார் வச்சிருப்போம். ஆனா சாலமோன் சொல்றாரு, எல்லா வகையான வாத்தியங்களை நான் வச்சிருக்கேன். அப்படின்னா சொல்ல போனா கச்சேரியே வீட்டுல வச்சிருக்கிறாரு. அந்த பாட்டு பாடுறதுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி பாடல் பாடக்கூடியவங்கள வச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ட்ரூப்பே வச்சிருக்கிறாரு, மியூசிக் டீமை தான் வீட்லயே வச்சிருக்கிறாரு. ஓகேவா? அப்ப அவரு எப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், கல்யாணத்துக்கு போகும்போது அந்த ரிசப்ஷன்ல அவங்க பாடுகிற பாடல், இந்த இசை நமக்கு இன்பமா இருக்கும் இல்லையா, அது நமக்கு அங்க போனாதான் கிடைக்கும். ஆனா சாலமோன் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் நான் வீட்லயே வச்சிருக்கிறேன், எனக்கு நைட்டு 2 மணிக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா லைவ் கான்சர்ட் நடத்துற அளவுக்கு எனக்கு ஆளுக இருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணதான் கேட்க முடியும். ஆனா அவர் லைவ் கான்சர்ட் உடனே எல்லா வாத்தியங்களையும் வச்சு என்ன செய்யறாரு, போடுறாரு. இதெல்லாம் இன்பங்களை தரும்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாருங்க. சரி, சேர்த்து வச்ச இவரு என்ன சொல்றாரு 9ஆம் வசனத்துல, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனுமானேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்பர் 1 பணக்காரன்னா நான் தான் சொல்றேன். ஓகேவா? இது எல்லாமே சாலமோன் சும்மா ஒரு அடுக்குமொழியில சொல்றதுக்காக சொல்லல, இதெல்லாம் உண்மையாவே வச்சிருந்தவர். 10ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. நான் பாக்குறேன், எனக்கு ஆசை ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் எங்க வீட்டுக்கு வந்துடும் எல்லா பொருளும். என் கண் எதை இச்சிக்கிறதோ அதை நான் என்ன பண்ணல, தடை பண்ணல. இப்ப வேணாம்பா, அப்புறம் வாங்கிக்கலாம் இந்த பொருளையாவது அப்படின்னு இல்ல. எனக்கு எதை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேனோ அடுத்த நிமிஷம் அது எங்க வீட்டுக்கு வந்துடும். சரி, இது எல்லாமே அப்ப ஒரு வார்த்தையில சொன்னோம்னா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை சாலமோன் வாழ்ந்தார்.
எல்லாம் இருக்கு. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, வேலைக்காரர் இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு விதவிதமா சாப்பிடுறதுக்கு இருக்கு. இவர் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாரா, இன்பமா இருந்தாரா? இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துச்சா இல்லையா? சில சமயங்கள்ல ஆடம்பரமான வாழ்க்கை வந்து நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும்லாம் நினைக்கிறோம். அது மாயை. ஏன்னா இங்க அவர் சொல்றாரு பாருங்க, அந்த 10ஆம் வசனத்துடைய கடைசியில, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டான் என்று விளக்கவில்லை, நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், சேர்த்துட்டேன். 11ஆம் வசனம் சொல்றாரு, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. எல்லாம் இப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஆனா சொல்றாரு, எதுக்குயா இவ்வளவு இல்லையா? சில சமயங்கள்ல பெரிய ஆடம்பரமான வீடுகளை கட்டினவங்க அவங்க ஒரு 15 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, எதுக்குதான் இவ்வளவு பெரிய வீடு கட்டினேன்னு தெரியல, சுத்தம் பண்றதுக்கே முடியலப்பா நம்மளால அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனிதன் நம்ம வாழ்றதுக்கு அடிப்படையான விஷயங்கள் தேவைங்க. ஆனா பொருள் பணத்தினால ஆஸ்திகளினால யாருக்கு என்ன வந்துடாது, சந்தோஷம் வந்துடாது. இப்ப சில பேர்லாம் பணம் நிறைய சேர்த்து வச்சிருந்தா கடைசி காலத்துல நமக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், பணம் சேர்த்து வச்சு எத்தனை குடும்பங்கள்ல பிள்ளைகள் சொத்து பிரிக்கிறதுக்காக சண்டை போட்டு அப்பா அம்மாவுடைய நிம்மதியை கெடுத்து போறக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் நம்ம பாக்குறோம். நான் சொல்றது உண்மைதானே? பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அப்பா அம்மா சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இல்லாம, அவங்களுக்குள்ள அன்பு இல்லாம, பிரிவும் பொறாமையும் கோபமும் வர்றதுக்கு காரணமே சொத்து காரணமாயிரு. அப்ப ஒண்ணு நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். ஞானி சொல்ற வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பணம், பொருள், பதவி, உயர்வு இது எல்லாமே வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்காது. அதனால உங்கள் வாழ்க்கையை வீணடிப்பதற்காக இதற்குள்ள நேரம் செலவிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்றது போல வேலைக்கு நம்ம போகணும், சம்பாதிக்கணும். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, நான் தூங்காம கொள்ளாம சம்பாதிக்கிறேன் பிரதர், சாப்பிடாம கொள்ளாம சம்பாதிக்கிறேன் பிரதர், உடம்ப கெடுத்துக்கிட்டு சம்பாதிக்கிறேன் பிரதர். அது வேஸ்ட். அதனால ஒரு யூஸும் கிடையாது. நம்முடைய சரீரத்தை கெடுத்துக்கிட்டு ஆண்டவர் சம்பாதிக்கணும்னு சொல்லவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நம்முடைய அதாவது நிகழ்காலத்துல இன்பமா இருக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை தொலைப்பது வேஸ்ட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளையும் மனைவியையும் வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு தூர தேசத்துல போய் அநேக ஆண்டுகள் சம்பாதிப்பதற்காக போவாங்க. பைபிள் அப்படி சொல்லல. அப்படி போய் சம்பாதிக்கணும்னு பைபிள் சொல்லல. அது தவறான கான்செப்ட். அதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த ஆடம்பரங்கள் நமக்கு சந்தோஷத்தை நினைக்கிறோம். நீங்க செய்தித்தாள்ல படிக்கிறீங்க, எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மனைவி தன்னுடைய பணத்தை எல்லாம் விரயம் பண்ணதையும் வேறொரு தவறான வாழ்க்கை வாழ்றதையும் கண்டு விரக்தி அடையக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் உலகத்துல பாக்குறோம். இதுல இருந்து நம்ம ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சாலமோன் சொல்றாரு, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன் சொல்றாரு, இதுவும் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது. சந்தோஷம் வந்ததா? இல்ல, மனதுக்கு சஞ்சலம் தான். அவர் நினைக்கிறார், ஏன்டா இவ்வளவு சேர்க்கும், இதுக்கு பதில் நான் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே, இவ்வளவு பெரிய வீடு யாருக்காக கட்டினேன், இவ்வளவு தோட்டங்களை வச்சு நான் என்ன ஒரு வேலைக்கு மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பழம் சாப்பிட முடியும்? அவர் நினைக்கிறாரு, இதுதான் இவ்வளவு பழங்களை நம்ம வச்சோம். ஒரு டேபிள்ல ராஜ சாப்பாடுங்கிறது ஏகப்பட்ட ஐட்டம் வைப்பாங்க, எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? நம்மளே பஃபே சிஸ்டத்துக்கு போறோம், பஃபே சிஸ்டத்துல எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட முடியுமான்னு கேட்டா இல்ல, அவ்வளவுதான். அதாவது நம்ம தூரத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் சாப்பிடணும், வகை வகையா சாப்பிடணும் நமக்கு ஆசை வரும். ஆனா அதை பார்த்த உடனே அவ்வளவுலாம் தோணாது. சோ இப்ப ஞானி சொல்றாரு, நான் கற்றலில் சந்தோஷத்தையும் அமைதியும் தேடினேன், கிடைக்கல. காசுலையும் ஆடம்பரமான வாழ்க்கையிலையும் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். அவர் சொல்றாரு, இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா, சிற்றின்பங்கள்ல போய் தன்னுடைய வாழ்க்கையை வந்து செலவிட்டு பார்க்கிறார். அதுல 2 வகையா பிரிக்கலாம் சிற்றின்பம். ஒண்ணு மதுவிலும் மாதுவிலும் தன்னுடைய வாழ்வை செலவழித்து பார்க்கிறார். அதுல முதலாவது மதுவில ஏதாவது இன்பம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. என்ன பண்றாரு பாருங்க, அந்த பிரசங்கினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2:3, வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே
நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். அவர் சொல்றாரு, என்னுடைய அறிவும் ஞானமும் பெருசா போக போக அதை கூல் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த மதுபானத்தினாலே சீராட்டி கொண்டிருந்தேன். அந்த தமிழ்ல ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன், சீராட்டி கொண்டு இருந்தாராம் மதுபானத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சிறிய சிற்றின்பம் வாழ்க்கையில சந்தோஷத்தை கிடைக்குமான்னு நினைக்கிறார். நியாயமா பாத்தீங்கன்னா இந்த சிற்றின்பத்துல அவருக்கு சந்தோஷம் கிடைச்சதா? இல்ல. நீங்க நீதிமொழிகள் புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல அந்த குடிக்கிறவனை பத்தி அவர் எழுதுறாரு. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அவன் சொல்றாரு முட்டாள் அப்படின்றாரு. யாரு? மது பழக்கத்தினால் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம், இன்பத்தை அடையலாம், கஷ்டங்களை நீக்கிவிடலாம் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் முட்டாள் என்று சொல்லி இந்த அனுபவத்துல இவர் சொல்றாரு. நீங்க நினைக்கிறீங்களா சாலமோன் ஏதோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க டாஸ்மாக் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போய் இந்த சாக்கடையில உட்காந்து மூக்க பிடிச்சிக்கிட்டு குடிக்கிற மாதிரி எல்லாம் அவர் குடிச்சவர் கிடையாது. இருக்கிறதுலே நம்பர் 1 காஸ்ட்லியான விஷயங்கள் மதுபானங்கள் எல்லாம் வாங்கி குடிச்சவர் தான். ஆனா அவர் சொல்றாரு அது அமளி பண்ணும், அது வீண் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மதுபானத்தினால என்ன கிடையாது, சிற்றின்பங்கள்ல மனுஷனுக்கு நிம்மதி கிடையாது. அதை நீங்க பைபிள்ல நீதிமொழிகளை வாசி பாத்தீங்கன்னா மதுபானம் பார்க்க பளபளப்பா இருக்கும், ஆனா அதை எடுத்துக்கொள்ற வாழ்க்கை அழிஞ்சிரும்னு சொல்றாரு. அப்ப இதுலயும் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கல. சரி, 4வதாக அந்த இச்சை, அதாவது சரீர இச்சை. ஏற்கனவே சொன்ன போல அவர் முதல்ல மது பழக்கத்துல தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சு பார்த்தாரு, வேஸ்ட்ன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது மாதுன்னு சொன்னா பெண்கள். இது சாலமோனை பத்தி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உண்மையுமே அவர் அரசன் தான், உண்மையுமே அவர் ஞானி தான். ஏன்னா 1000 பெண்களை தன்னுடைய வாழ்க்கையில மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். நீங்க 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். உண்மையுமே இவர் பெரிய அரசன் தான் இல்லையா? நம்ம சில சமயங்கள்ல என் வைஃப் சொல்லுவாங்க, என்ன நம்மளோட கல்யாண நாள் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றீங்களேன்னு. இவர் எப்படி 1000 கல்யாணத்தை ஞாபகத்துல வச்சிருந்தாருன்னு தெரியல. 1000 பேருடைய பிறந்த நாளை எப்படி ஞாபகம் வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 700 மனைவிகள் திருமணம் செய்திருக்கிறார், 300 மறுமனையாட்டி. அப்ப டோட்டல் எத்தனை? 1000 பெண்களோடு வாழ்ந்த ஒரு அரசங்க. இதுல இன்பம் கிடைச்சிருக்குமா? அதுல சந்தோஷமா இருந்திருப்பாரான்னு கேட்டா இல்ல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பிரசங்கினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏன்னா இந்த வாலிப வயசுல இருக்கிற நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தோணும், என்னது பழைய பஞ்சாங்கமா, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கை, அப்படிலாம் இருக்கக்கூடாது, லிவிங் டுகெதர் அந்த ஒரு கல்ச்சர்ல நம்ம போயிடணும் அப்படின்னு வாழக்கூடிய நினைக்கிறாங்க. பைபிள் கிளியரா சொல்லுது, ஒருத்தனுக்கு ஒருத்தி தாங்கிறத சொல்லுது. ஆனா சாலமோன் அதை மீறினார். அங்க நம்ம வாசிக்கிறோம், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பெண், அழகா இருக்கிற பெண்ணெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பாருங்க, வாழ்க்கையின் கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க. பிரசங்கினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்றாரு, கண்ணிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். என்ன சந்தோஷமா இருக்குன்னு தான் கல்யாணம் பண்ணாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க,
சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, இதுலயும் வாழ்க்கை என்ன செய்யல, புளிச்சு போச்சுப்பா. ஒரு தவறான வாழ்க்கையை நான் என்ன செஞ்சுட்டேன், தெரிந்தெடுத்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம இந்த 4 விஷயங்கள் சாலமோனுடைய வாழ்வினுடைய அனுபவத்திலிருந்து கற்கிறோம். கற்றல் அல்லது அறிவையும் ஞானத்தையும் அதிகமாய் பெருத்துக் கொள்வதனால சஞ்சலம் தான் உண்டாகும். அடுத்தது, அதிகமாக நம்ம உழைத்து சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கையை விரும்பி சேகரிக்கும் போது அதுலயும் என்னதான் வருது, சஞ்சலம் தான் வருது. அதுவும் மாயை தான். மூணாவது, இந்த மதுவினால், மது பழக்கத்தினால் சந்தோஷத்தை தேடணும்னா அதுவும் மாயை தான். ஏன்னா அந்த அந்த மாதிரி சிற்றின்பங்கள்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு போவாங்க. அவங்க வந்து ஈவன் விசுவாசிகள் நாடகம் பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த நாடகம் முடிஞ்சோடனே அதுல உள்ள பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுது. அவங்க அழுதா நீங்களும் அழுவுறீங்க. அது ஒரு நாடகம், அது ஒரு கற்பனைக்கு இருக்கிறது. ஆனா என்ன செய்யறாங்க, விசுவாசிகள் உட்கார்ந்து தேவையில்லாம ஐயோ இப்படி எல்லாம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அழுகக்கூடியவர்கள் உண்டு. அடுத்தது, நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா இச்சைகள், சரீர இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தா அதுல சந்தோஷமானு கேட்டா அதுலயும் கிடையாது. அவர் சொல்றாரு, சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன்னு சொல்றாரு. சரி, இப்ப சாலமோன் ஞானி மாயை மாயன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. மாயை என்னன்னு தெரியுமா? நமக்கு தெரியும். நம்ம ஒரு ஹைவேஸ்ல போகும்போது வெயில் காலத்துல நீங்க போனீங்கன்னா அங்க தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். காணல் நீர்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனா கிட்டக்கு போய் பார்க்கும்போது அந்த தண்ணி இருக்காது. உண்மையாலுமே நம்ம கிட்டக்கு போகும்போது தண்ணிக்குள்ள விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆரம்பத்துல எல்லாம். அதுக்கப்புறம் போனா அது உண்மையிலுமே இல்லை. அது என்னன்னா காணல் நீர், இருப்பதை போல் தோன்றும் ஆனால் இல்லாமல் இருக்கும். அப்ப இந்த ஞானி இங்க வந்து மாயை மாயன்னு சொல்றது என்னன்னா, எப்ப அதெல்லாம் இருக்கிறத போல இருக்கும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது, கிட்டக்க போயிட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்றேனே, இப்ப வந்து நமக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஒரு லட்சியமா வச்சிருக்கிறோம். வாங்கிட்டோம். வாங்கி கொஞ்ச நாள் வேணா சந்தோஷமா அதை தொடச்சு வச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்ன ஆயிடும், ஆடா போடா இது என்னடா அது, சலிப்பாயிடும். அதான் உண்மை. வாழ்க்கைங்கிறது அதுதான் உண்மை. நம்ம எல்லாத்தையும் லட்சியமா வச்சுக்கிட்டு அதை அடையணும்னு ஓடுவோம். ஆனா அதை அடைஞ்ச பிறகு இதுல என்ன இருக்கு பெருசா, இதுக்கா இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்மளே சொல்லக்கூடிய ஒரு நிலை, அதுதான் மாயை. மாயைன்னு சொன்னா வெறுமை, பார்ப்பதற்கு இருப்பதை போல் தோன்றும் ஆனால் மறைந்து போகக்கூடியது. அது புகையை போன்றது. மாயைன்னு சொல்ல புகையை போன்றது. அதாவது ஒரு மாயமா இருக்கும், அது போல மறைஞ்சிரும். சோ ஞானி என்ன சொல்றாருன்னா, எப்பா உங்க வாழ்க்கையை கற்றல்லையும் ஞானத்தையும் அறிவையும் தெரியணும்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. பணம் சம்பாதிச்சு பொருள் சேர்க்கணும்னு சொல்லி அதுலயும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது, நீங்க வந்து சிற்றின்பங்கள், அது மதுவாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதுலயும் நீங்க வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இந்த பிரசங்கி கன்க்ளூஷன்ல வந்து எல்லாமே மாயை போல. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற பிரயாசம் தான் வீணுன்னு சொன்னார். நான் அதான் சொல்றேன், நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுறோமே, இந்த சாலமோன் எழுதின பிரசங்கி வசனத்தின் அடிப்படையில எடுத்துன்னு சொன்னா இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையுமே மாயை தான். அப்ப எது மாயை இல்ல, அந்த வசனத்தினுடைய கடைசியில எழுதுறாரு, எல்லாமே வேஸ்ட்னு சொல்லல. நீங்க பிரசங்கியுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. பிரசங்கி 8:12, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்க. யார் நன்றாயிருப்பார்கள்? பணம் வச்சிருக்கவங்களா? இல்ல. பொருள் வச்சிருக்கவங்களா? இல்ல. அதிகமா படிச்சிருக்கிறவங்களா? இல்ல. நினைச்சதெல்லாம் வாங்குறவங்களா? இல்ல. பிரசங்கி சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். காசு வச்சிருக்கிறதுனால நம்ம நன்றா இருக்க முடியாது, அறிவு பெருத்திருக்கிறதுனால நன்றா இருக்க முடியாது. இதெல்லாம் கைவிட்டுரும் ஒரு சூழல்ல. யார்தான் நல்லா இருக்க முடியும்? கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள். அதனாலதான் இந்த பிரசங்கி முடிக்கும் போது கூட என்ன சொல்றாரு தெரியுமா? அங்க நீங்க வாசி பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் அப்படின்ட்டு. அடுத்தது அவர் சொல்றாரு 13ஆம் வசனத்துல, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. சொல்ல வர்றதனுடைய கன்க்ளூஷன் இதுதான். காரியத்தின் கடைத்தொகை என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இதுவே
மனுஷர் மேலும், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. இப்ப பாருங்க, நமக்கு கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை விட்டு விட்டு நம்ம என்ன செய்யறோம்? உலகத்துக்கு அதிகமான நேரங்களை கொடுக்கிறோம். ஞானி சொல்றாரு, நம்ம உண்மையுமே மாயை இல்ல, அதாவது ஒரு வாழ்க்கையில உருப்படியானது என்னன்னா, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது தான் நமக்கு சால சிறந்தது. அவங்கதான் நன்றாயிருப்பார்கள். அதுதான் பைபிள் சொல்லுது. அடுத்தது சொல்றாரு, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்ப கன்க்ளூஷனா என்ன சொல்லிடுறாருன்னா, எப்பா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை படி நீங்க நடங்க, அதை போக்கஸ் பண்ணுங்க, உலகத்தை போக்கஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க நன்றாய் இருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம உலகத்துல நிறைய விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உழைப்பது தவறு அல்ல, ஆனா அது நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமா இருக்கக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்கிற நம்பிக்கையோடு போகக்கூடாது. சில சமயங்கள் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அவங்க படிச்சாதான் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு விசுவாசி. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் தான் ஒவ்வொருவரையும் போஷிக்கிறார். படிப்பு யாரையும் போஷிக்காது. படிக்கணும், நம்முடைய கடமைகளை நம்ம செய்யணும். ஆனா படிப்பு நம்மளை போஷிக்குமான்னு கேட்டா கிடையாது. கர்த்தரை சார்ந்துதான் வாழணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடங்க, அவங்கதான் நன்றாயிருப்பார்கள். சோ அதனால இந்த பூமியில ஆண்டவர் நம்மள உப்பா அதே போல வெளிச்சமா வச்சிருக்கிறார். அதை நம்ம பிரயாசப்பட்டு நிறைவேற்றணும். சோ உலகத்துல இருக்கிறது எல்லாம் மாயை என்பதை நம்ம சொல்லணும். அதனாலதான் வேதத்தை வாசிக்கிறதை போல, ஆண்டவரே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரணும். ஏன்னா எத்தனை நாள் நம்ம வாழவும் தெரியாது. நம்ம என்னமோ லட்ச ஆண்டுகளாக இங்கே வாழ போற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாளைக்குங்கிற இல்ல, நாளை என்பது நமக்கு இல்லைங்கிற ஒரு லட்சியத்தோட தான் நம்ம வாழணும். நம்முடைய எண்ணம் அப்படி இருக்கணும். இயேசு கிறிஸ்து நாளைய தினத்துல கூட, இன்னைக்கு கூட வருவாரு அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்துலதான் வாழணும். அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்துல நான் இயேசு கிறிஸ்து தெசலோனிக்க பகுதியில நம்ம வாசிக்கும் பொழுது சில விசுவாசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துருவாருன்னா அப்புறம் எங்க வேலைக்கு போனோம், சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் இருந்தாங்க, சோம்பேறிக்காரர்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, வீண் அலுவற்காரர்னு சொல்றாரு. அதனால இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருவாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்குங்க வேலைக்கு போகணும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பேலன்ஸ், சமநிலையில இருக்கணும். என்னன்னா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருவாருன்ற ஒரு எண்ணத்துல வாழணும். அதே நேரத்துல உலகத்திலே நான் செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்யணும், செய்து கொண்டிருக்கணும். சோ உலகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சதமாக மாறக்கூடாது. நம்ம சபையாக கூடி வருகிறதுடைய மிக பிரதானமான நோக்கம் என்னன்னா, நம் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதனாலதான் நான் சொல்றேன், கூட்டங்கள்ல நம்ம கலந்து கொண்டாதாங்க கர்த்தரை பத்தி அறிய முடியும். எனக்கு நிறைய நேரங்கள்ல கூட்டங்களை கலந்து கொள்ள முடியல, நான் பிஸின்னு சொல்றீங்கன்னா நம்ம பிஸிங்கிறது கிடையாது, நான் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு தான் அர்த்தம். சில விஷயங்கள் நியாயமானதை ஏற்றுக்கொள்வோம். நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், கலந்து கொள்ள முடியல, ஓகே, ஏன்னா அது நம்மளுடைய சூழ்நிலை. ஆனா வாழ்க்கை முழுவதுமே அப்படி இருக்குதுன்னு சொன்னா அது நம்ம சிந்திக்கணும், ஏன் இப்படி போறோம் அப்படின்றத சிந்திக்கணும். சோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாள் அழிஞ்சிரும். ஏன்னா யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஒருவன் உலகத்திற்கு சிநேகிதனா இருந்தால் அவன் தேவனுக்கு என்னவா இருக்கிறான், பகைஞனா இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான்னு யாக்கோபு கேட்கிறார். பவுல் தன்னோடு கூட இருந்த ஒரு ஊழியக்கார் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன பண்ணிட்டான், என்னை விட்டுட்டு போயிட்டான்றாரு. எதன் மேல ஆசை வச்சு, பிரபஞ்சத்தின் மேல. சோ நம்முடைய வாழ்க்கையிலோட ஆசை எல்லாம் பிரபஞ்சத்தின் மேல இருக்கக்கூடாது, இந்த உலகத்தின் மேல இருக்கக்கூடாது. கொலோசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை போல பூமிக்குரியவைகள் அல்ல, எதை தேடுங்க, மேலானவைகளை தேடுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உண்ணுவதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, தங்குவதற்கு இடம், இது மூணையும் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனா நம்ம இது மூணுக்காக தானே ஓடுறோம் வாழ்க்கையில. அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும், தேடணும். வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கையினுடைய கடைசியில உட்கார்ந்து நம்மள எத்தனை பேர், பிரதர் நான்
சம்பாதிச்சேன் சம்பாதிக்கல இருக்கு இல்லைங்கிறத விட எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்தேன். அந்த ஒரு திருப்தி எனக்கு உண்டு. நான் அவரை தைரியமாய் சந்திப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையில வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா இந்த சாலமோனை போல நான் எல்லாத்தையும் சேர்த்தேங்க, ஆனா எதுக்கு யூஸ்னு தெரியலங்க, நான் இப்படிலாம் வாழ்ந்தேங்க, ஆனா அதனால என்னங்க ஆச்சு, ஒண்ணும் இல்லையே, எல்லாம் வேஸ்ட் தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அதனாலதான் பாருங்க, ஞானம் உள்ள தேவன் இந்த ஞானியினுடைய அனுபவத்திலிருந்து நமக்கு ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து கற்றுக்கொள்ளும். அதான் புத்திசாலி. பாருங்க, ஒருத்தன் உளுந்துட்டானா அவன் உளுந்ததை பார்த்துட்டு நம்ம அதுல கவனமா போறதான் புத்திசாலித்தனம். அதான் ஞானம். அவன் உளுந்தா என்ன, உளுந்தா என்ன, நான் போறேன் நானும் போய் உளுந்தேன்னா அது என்னது கிடையாது, புத்திசாலித்தனம் கிடையாது. அப்ப ஞானி வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு சொல்றாரு, இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் தேடிடாதீங்க. அப்ப நம்மளும் உண்மையாவே ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனா என்ன? நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பயங்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. நீங்க ஆதியாகம புத்தகத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் ஈசாக்கு நீ பலி கொடுக்காத அப்படின்னு சொல்லி தடுக்கிறார். ஈசாக்கை பலி கொடுக்காதன்னு ஆபிரகாம் தடுக்கிறார். தடுத்துட்டு அவர் சொல்றாரு, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசி பாத்தீங்கன்னா, அதோட வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:12 அந்த கீழ்ப்பகுதியில நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப தேவனுக்கு பயப்படுகிறது என்றது அப்படின்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. இப்ப நியாயமா தேவன் ஆபிரகாமை பத்தி என்ன சொல்லியிருக்கணும், இங்க நீ இப்பொழுது எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் ஈசாக்க பலி கொடுன்னாரு, இவர் பலி கொடுக்க போயிட்டாரு. நியாயமா பார்த்தா என்ன பண்ணிருக்காரு, கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. ஆனா தேவன் என்ன சொன்னாரு, நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்ல, நீ இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப புரியுதா? நம்ம பயப்படுகிறோம்னு சொன்னா என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்போம். கீழ்ப்படினா கத்துக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு தெரியாம நம்ம எப்படி கீழ்ப்படிய முடியும்? சோ அதனால வாழ்க்கையில அழிந்து போகிற விஷயங்களுக்காய், ஒன்றுமில்லாத மாயையான விஷயங்களுக்காய் உங்கள் வாழ்வை வீணடித்து விடாதீர்கள். கர்த்தருக்கென்று வாழுங்கள். உலகம் இரண்டாவதா இருக்கட்டும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். மேலானவைகளை தேடுவோம். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாம் தேடுவோம். சோ சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், கற்றல், அதிகமான கற்றல், அதிக படிப்பு நமக்கு இளைப்பை கொண்டு வரும். அது மனதுக்கு சஞ்சலத்தை கொண்டு வரும். இரண்டாவது, அதிகமாக ஆடம்பரமாக எல்லாவற்றையும், பொருட்களையும் பணத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்தாலும் வாழ்க்கையின் இறுதியிலே நம்ம நோக்கி பார்த்தா இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலம் என்றுதான் நாமும் சொல்லுவோம். அதே போல சிற்றின்பங்களாய் இருக்கக்கூடிய அந்த மாதுவோ நமக்கு உண்மையான சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ கொடுக்கவே கொடுக்காது. அது வேத வசனத்திற்கு புறம்பான ஒரு செயல். அதுவும் நமக்கு வேதனையை தான் கொண்டு வந்து விடும் என்பதை நம்ம இங்க படிக்கிறோம். ஆனா முடிவுரையில இந்த பிரசங்கி சொல்றாரு, இதெல்லாம் மாயை. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை மாயை இல்லை. அதுதான் நல்லது. அதனாலதான் சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். By experience he is saying, I know that those who fear the Lord அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்றாங்களோ அவங்கதான் எப்படி இருப்பாங்க, நன்றாயிருப்பார்கள். சோ ஒரு நாட்களிலே நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், முதலிடம் கொடுப்போம். அப்படி வாழ்வதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பொழுது நம்முடைய சகோதரர் அருண்கனி அவர்கள் ஜெபம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவின் அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. இந்த மாலை வேலையிலும் கூட ஒரு சிறு கூட்டமாக தேவரீர் கர்த்தாவே உடைய சமூகத்திலே நாங்கள் அமரும்படிதான பெரிதான பாக்கியத்தை கொடுத்தேன். இந்த இணையதளத்தின் வழியாக கர்த்தாவே இதோ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
இதோ கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாங்கள் பாடல் பாடினோம். குறை ஒன்றுமில்லை என்று நாங்கள் பாடல் பாடினோம். ஆம் ராஜா, நீர் எங்களுடைய மெய்ப்பராக இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை அரவணைத்து வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆம் ராஜா, இயேசுவை சோஸ்திரம், இயேசுவுக்கு சோஸ்திரம் சென்று என்று நாங்கள் பாடல் பாடினோமே. ஆம் ராஜா, நீர் கர்த்தாவை பேசுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய பாரத்தை சுமக்கிற தேவனாக இருக்கிறீர். இதோ எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். இதோ எங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். இது மாத்திரமல்ல, எங்கள் மேல் கண் வைத்து கர்த்தாவை ஆலோசனை சொல்லி எங்களை இதோ நடத்தி எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே. அதையெல்லாம் எண்ணி நாங்கள் நன்றி இழந்த இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ பாராட்டின எல்லாவித நன்மைகளையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், உன்னதமான ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் நினைத்து நாங்கள் நன்றி இழந்த இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். இதோ அருமையாக உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து அழகான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை பாராட்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தி இதோ எங்களை வழிநடத்தி எங்களை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சபையை குறித்து உம்முடைய தாசன் மூலமாக தொடர்ந்து அருமையாக கிரமமாக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை பாராட்டி வருகிறீர். சபையை குறித்து, சபையிலே நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும், மூப்பர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எந்த நிலைமையில இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வரங்களை எப்படியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இதோ கடந்த வாரத்திலும் கூட இதோ கர்த்தாவே, இதோ உரிமையை விட உறவே சிறந்தது என்று நாங்கள் சிந்தித்தோமே. ராஜா, இதோ அறிவை காட்டிலும் நாங்கள் அநேக இடங்களிலே அன்பை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதோ எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சபையிலே கர்த்தாவே நாங்கள் சேர்ந்து ஒரே சரீரமாக இதோ நாங்கள் பயன்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் சிந்தித்தோம். ராஜா, அற்புதமான காரியங்களை, அநேகமான இதோ காரியங்களை நீர் எங்களை கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை நாங்கள் கர்த்தாவே இதோ பிரைமரியாக நாங்கள் கொண்டிருக்க வேண்டும், ப்ரையாரிட்டி தர வேண்டும் என்று எங்களுக்கு அருமையான காரியங்களை மீண்டுமாக ஞாபகப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் மூலமாக இதோ ஒரு பெரிய ஞானியின் அவருடைய புஸ்தகத்திலிருந்து இதோ நாங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ராஜா, இதோ அதிக ஞானம் இதோ அங்கே சலிப்பை உண்டாக்குகிறது. சாலமோனுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் பார்க்கிறோம். அதிக ஞானம் உடையவராக இருந்த போதிலும் இறுதியிலே அது மாயையா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அது மாத்திரமல்ல, அதிக செல்வங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, இதோ எல்லா காரியத்தையும் அவர் பெற்றுக்கொண்டிருந்தாலும் கடைசியிலே அதுவும் அவருக்கு மாயையாக இதோ ஒரு சலிப்பை உண்டாக்குகிறதாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிற்றின்ப காரியங்களும், அந்த மதுவும், இதோ சரீர இச்சைகளும், அந்த காரியங்களும் அவருக்கு மாயை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. இதோ அதையெல்லாம் அதாவது சலிப்பை உண்டாக்குகிறதாக இருக்கிறது என்று அங்கே சாலமோன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ராஜா, அவர் அதற்கெல்லாம் இதோ ப்ரையாரிட்டி முதல் இடம் கொடுத்ததினாலே இறுதியிலே அவருடைய வாழ்க்கை அப்படியாக இதோ சலிப்பை உண்டாக்குகிறதாக இருந்தது. நாங்கள் அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதபடியாக இதோ இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடியாக இதோ நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களிடத்தில் இருக்க தேவனுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ராஜா, தேவனுக்கு அஞ்சி இதோ அவருக்கு முன்பாக பயந்தவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று சாலமோன் சொல்கிறாரே. ராஜா, அப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்கள் கர்த்தருக்கு பயந்து இதோ அஞ்சி வாழ்கிற வாழ்க்கை எங்களிடத்துல இருக்க தேவனுக்கு கிருபை பாராட்டுப்பா. இதோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்வது இதோ எல்லா மனுஷன் மேல் விழுந்து கடமையாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறாரே. அந்தபடியாக நாங்கள் உமக்கு பயந்து உங்களுடைய அருமையான வார்த்தைகளை நாங்கள் இதோ பற்றி கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இதோ கர்த்தருக்கு பயப்படுதல், தீமையை வெறுப்பது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நாங்கள் இதோ நீதிபதிகளை வாசிக்கிறோமே. அப்படியான தீமையான காரியங்களை எல்லாம் விளக்கி, பாவமான காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உமக்கு பயந்து கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுப்பா. இதோ ஆபிரகாம் கீழ்ப்படிந்து இதோ கர்த்தர் மேல் இருந்த அந்த பயத்தை அங்கே காட்டியதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து இதோ உம்முடைய வருகையின் போது கரைதுரையற்ற பிழையற்றவர்களாக நாங்கள் நிற்க எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இதோ உண்மை அறிகிற அறிவிலை நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை பாராட்டுப்பா. அதற்காக நீ சபையை ஏற்படுத்தியிருக்கிறீர். இதோ உண்மை வெளிப்படுத்தும்படியாக நீ சபையை கர்த்தாவே உண்டாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையை வெளிப்படுத்தினவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அனுதினமும் இதோ உம்முடைய கர்த்தாவே கிருபையினாலே
உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய அறிவினாலே நாங்கள் வளர எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும்ப்பா. அருமையான கர்த்தாவே, உம்முடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை கர்த்தாவே அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து வரும் காலங்களில் இன்னும் அதிகமான காரியங்களை நாங்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு எங்களை திரும்ப ஆட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஊழியத்தின் பாதையில் இன்னும் அதிகமாக எடுத்து அவரை பயன்படுத்தும் குடும்பத்தை உங்களுடைய கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்கள் இதோ வரும் காலங்களிலே வந்து இதோ உம்முடைய கர்த்தாவே ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொண்டு உம்மண்டை வளர பாட்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட நாங்கள் பிரிந்து சொல்கிறோம்ப்பா. பிரியாத நேசக்கரம் எங்களோடு நீங்கள் எடுத்தும்படியாக எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். ஆமென்.